ஐயனார் துணை சீரியல்ல ஈவினிங் பொண்ணு பார்க்க வர்றதா சொல்லிட்டாங்க. ஆனா, அதுக்குள்ள தாங்காத இந்த வானதி நேரா பாண்டியனோட கடையில உட்காந்துக்கிட்டு, "ஈவினிங் நான் உன்னைய சர்ப்ரைஸ் பண்றேன். அதே மாதிரி நீ என்னைய சர்ப்ரைஸ் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு கன்னா பின்னான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா, நம்ம பாண்டியன் தான் ரொம்ப கவலையிலேயே இருக்கிறாப்புல. கடைசியில போகும்பொழுது பாண்டியன் கன்னத்திலேயே ஒரு முத்தத்தை வேறையா குடுத்துட்டு போகுது இந்த வானதி. இந்த பக்கம் நம்ம பல்லவன் கிளாஸை கட் அடிச்சுட்டு காயத்ரியை கூட்டிக்கிட்டு சினிமாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம சோழன் அந்த வழியா வர பார்த்துட்டு காயத்ரியை இழுத்துக்கிட்டு போய் நம்ம பல்லவன் ஒளிஞ்சிக்கிறாப்புல. ஏன் உங்க அண்ணனை பார்த்து பயப்படுற அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்க, இல்ல இப்ப கூட நான் போய் எங்க அண்ணன் முன்னாடி நின்னு இதுதான் என் ஆளுன்னு சொல்லிடுவேன். ஆனா உனக்கும் என் அண்ணனுக்கும் முன்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல, அதனால அவன் வருத்தப்படுவான்ல, அதனால தான் அப்படின்னு ஏதேதோ சொல்லி நம்ம பல்லவன் சமாளிச்சிடுறாப்புல. பல்லவன் போற ரூட்டும் சரியில்லை, எங்க போய் பிரச்சனையில முடிய போகுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர்றப்ப நம்ம சோழன் வந்து பொண்ணு பார்க்க போறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறாப்புல. வந்ததும் வராதமா சோழனை ரூமுக்குள்ள இழுத்துக்கிட்டு போயிட்டு சும்மா வாய்க்கு வந்தபடி திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நிலா. ஏன்னா நிலாவோட ஃபோன்ல இருந்து ராகவுக்கு ரொம்ப திட்டி மெசேஜ் அனுப்பி இருக்கிறாப்புல இல்லையா. ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோழனை திட்டுன்னு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் வெளியில வந்து சேரன் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல, இதுக்கப்புறம் என்ன, பாண்டியனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம நிலா. ஸோ அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.